அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு நாளை வந்திருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த ஆடி மாதத்துடைய பௌர்ணமி. வருடம் முழுவதும் பௌர்ணமி வந்தாலுமே ஆடி மாதத்தில் வந்திருக்கக்கூடிய பௌர்ணமிக்கு ஒரு தனி விசேஷம் இருக்குங்க. ஏன்னா ஆடி மாதம் அப்படின்னாலே அம்பாளுக்கு உரிய ஒரு மாதம். இந்த நாளில் மகாலட்சுமி தாயை, பெண் தெய்வத்தை, அம்பாளை, குல தெய்வத்தை நம்ம வழிபடுறப்ப நமக்கு கேட்ட வரங்கள் கேட்டபடியே கிடைக்குங்கிறது தான் இந்த நாளுடைய சூக்ஷ்மமே. அதுவும் நாளைய தினத்தில் நமக்கு நிறைய விசேஷங்கள் கொட்டி குவிஞ்சிருக்கு. நமக்கு என்ன வேணுமோ, வாழ்க்கையில் எந்த வரங்கள் தேவையோ அதை நம்ம கரெக்டான முறையில் நம்ம அம்பாள் கிட்டையும் நம்ம தெய்வத்தையும் வழிபடுறப்ப கேட்டாலே போதும், நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் ஒரு எதிர்பாராத ஒரு அபரிதமான உயர்வு நமக்கு கிடைக்கும். நாளைய தினம் நம்ம செய்யக்கூடிய 2 எளிமையான விஷயங்கள். முதல் விஷயம், நாளைக்கு குளிக்கின்ற நம்ம தண்ணீர் இருக்குது பார்த்திங்களா, அதில் சேர்க்கக்கூடிய ஒரு சூக்ஷ்மமான ஒரு பொருள் பற்றியும், நம்ம வாழ்க்கையில் சில காரியங்கள் எங்களுக்கு நிறைய தடப்பட்டுக்கிட்டே இருக்குமா, நினச்ச காரியம் எங்களுக்கு கை கொடுக்கவே இல்லை அப்படிங்கிறவங்க, நாளைக்கு இந்த ஆடி பௌர்ணமி அன்னைக்கு அபிராமி அந்தாதியினுடைய இந்த பாடலை நீங்கள் உங்கள் பூஜை அறையிலோ கோவிலோ நீங்கள் சொல்லி நீங்கள் வழிபட்டு பாருங்களேன். என்ன நினச்சி நீங்கள் அந்த ஒரு காரியத்துக்காக வேண்டி கேட்குறீங்களோ அந்த காரியங்கள் கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா ஆடி பௌர்ணமியில் அபிராமி அந்தாதியுடைய எல்லா மொத்தம் 100 பாடல்கள் இருக்குது. 100 பாடல்களுமே நம்ம பாடுறதுங்கிறது ரொம்ப விசேஷம். முடியுங்கிறவங்க தாராளமாக நீங்கள் உட்காந்து பாடலாம். அப்படி முடியாதவங்க, நம்ம மனசில் ஒரு கோரிக்கைகள் நாங்கள் வச்சுருக்கோம், நாங்கள் அம்மன் கிட்ட வச்சுருக்கோம் அப்படிங்கிறவங்க இந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு பாடலை மட்டும் நீங்கள் படித்து பாருங்கள். கண்டிப்பாக கைமேல் பலன் கொடுக்கும். அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த பதிவு தாங்க இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை நீங்கள் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பதிவை பார்க்கலாம். பொதுவாகவே அமாவாசை பௌர்ணமி நாட்களில் நமக்கு இந்த பிரபஞ்சத்துடைய சக்தி அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நாளுன்னு நம்ம சொல்லுவோம். இந்த மாதிரி நாட்களில் நம்ம கடலில் போய் நீராடுறது, புனித நதிகளில் நீராடுறது ரொம்ப ரொம்ப விசேஷம். அப்படி முடியாதவங்க நம்ம வீட்டில் நம்ம குளிக்கின்ற நீரில் சில பொருட்களை கலந்து குளிக்கிறப்ப அந்த புனித நீராட்டம் நமக்கு என்னெல்லாம் பலன்கள் கிடைக்குமோ அப்படிப்பட்ட பலன்கள் நம்முடைய வீட்டிலே பெற முடியும். நம்ம குளிக்கின்ற பக்கெட் தண்ணி இருக்குது பார்த்திங்களா, நாளைக்கு காலையில் முதல் வேளையாக அந்த பக்கெட்டில் தண்ணி நம்ம பிடிச்சிட்டு உங்களுடைய மோதிர விரலில் நம்ம ஓம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுதினாலே போதும், எல்லா அந்த புனித அந்த நீருக்குடைய அந்த ஒரு சக்தியானது நம்ம குளிக்கக்கூடிய அந்த தண்ணியில் இறங்கும் ஒரு ஐதீகம் இருக்குது. அதே மாதிரி நம்ம நாளைய தினம் அந்த குளிக்கக்கூடிய அந்த நீரில் சில பொருட்களை போட்டு கலந்து குளிக்கிறதுனால நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ், ஒரு புத்துணர்ச்சி, ஒரு நெகட்டிவ்ஸ் எல்லாம் போகிறது, இது எல்லாமே கிடைக்குங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, முதல் விஷயம் கல்லுப்பு தான். எப்பயுமே கல்லுப்பு போட்டு நம்ம கலந்து வாரத்துக்கு ஒரு முறையாச்சும் நம்ம வீட்டில் இருக்கிற நம்முடைய குழந்தைகள், கணவர், பெரியவங்க அவங்களுக்கு அந்த குளிக்கின்ற நீரில் நம்ம அப்படி கலந்து கொடுத்து நம்மளும் இப்படி குளிக்கிறப்ப நீங்கள் உடம்பு குளித்தாலும் பரவாயில்ல, தலைக்கு குளித்தாலும் பரவாயில்ல, வாரத்துக்கு ஒரு முறை மட்டும் இந்த டிப்ஸை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்களேன். உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய தேவையில்லாத ஒரு கெட்ட எனர்ஜி, நம்ம ஏன்னா வெளியிலேருந்து எங்கெங்கேயோ நம்ம போயிட்டு வரோம், வேலைக்கு போயிட்டு வரோம், வெளியில் மற்றவங்கள நம்ம பார்க்குறோம், ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம், தேவையில்லாத ஒரு கெட்ட எனர்ஜி, ஒரு கண் திருஷ்டி, ஒரு பொறாமை பார்வைகள், ஏக்க பார்வைகள், அப்படி நிறைய ஒரு நெகட்டிவ்ஸ், நமக்குள்ளே மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய தேவையில்லாத அழுக்குகள், எண்ணங்கள், இது எல்லா விதமான அந்த நெகட்டிவ்ஸ் எல்லாம் போய் நமக்கு நல்ல ஒரு கிளென்சிங், ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் நமக்கு எப்பயுமே இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால் நீங்கள் இந்த குளிக்கின்ற நீரில் நாளைக்கு மறக்காமல் ஒரே ஒரு சொட்டு ஐதீகத்துக்கு மட்டும் கல்லுப்பு மட்டும் போட்டு கலந்து குளிங்க. அதே மாதிரி நாளைக்கு காய்ச்சாத பசும்பால், நல்ல சுத்தமான பசும்பால் கிடச்சதுன்னா எடுத்துக்கலாம். இல்லாட்டி இப்போலாம் பேக்கெட் பால் தான் கிடைக்கிது பார்த்திங்களா, அப்போ பேக்கெட் பால் கொஞ்சமாக ஒரு ஐதீகத்துக்கு ஒரே ஒரு ஸ்பூன் விட்டு குளிக்கலாம். பசுந்தயிர் இருக்குது அப்படிங்கிறவங்க தாராளமாக தயிரும் சேர்த்து குளிக்கலாம். ஏன்னா இந்த பால், தயிர், இந்த மாதிரி வெண்மையான பொருட்கள் நம்ம கலந்து குளிக்கிறதுங்கிறது, அதுவும் இந்த பௌர்ணமி நாட்களில் குளிக்கிறது அந்த மகாலட்சுமி யோகத்தை நமக்கு உண்டு பண்ணும். அதே மாதிரி ஏலக்காய், ஏன்னா ஏலக்காயினுடைய அந்த உள்ளே இருக்க அந்த சீட்ஸ், கருப்பு கலரில் சீட் இருக்குது பார்த்திங்களா, நீங்கள் அது 2 ஒரு ஏலக்காயுடைய அந்த மணிகள் மட்டும் நீங்கள் எடுத்து அதனுடைய விதைகள் மட்டும் எடுத்து சும்மா கையால் கூட நீங்கள் நசுக்கி போட்டு அந்த தண்ணியில் கலக்கலாம். இல்லாட்டி ஏலக்காய் பொடி நிறைய பேர் வீட்டில் இருக்கும், அந்த பொடி கூட நீங்கள் இப்படி கலந்து குளிக்கிறப்ப
நமக்கான அந்த பணம் வருவதற்கான தடைகள் எல்லாம் நீங்கும். நிறைய வாய்ப்புகள், சான்ஸு நம்மை தேடி வரும். இந்த அதிர்ஷ்ட யோகங்கள் நம்மை தேடி வர இது மாதிரியான இந்த அதிர்ஷ்ட குளியல் மெத்தடை மட்டும் நீங்கள் நாளைக்கு காலையில் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இது கொஞ்சம் அவசர பதிவாக போயிடுச்சு. அதனால் கூடுமான வரைக்கும் இந்த பதிவை பார்த்தோன்னே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இதெல்லாம் முடித்ததுக்கப்புறமேட்டு நாளைக்கு காலையில் முதல் வேலையாக நீங்கள் சொல்ல வேண்டிய நாமம், எப்பயுமே நிறைய பேருக்கு காலையில் ஏந்திரிச்சோன்னா ஏதாச்சும் சாமி பேர் வந்து மனசில் சொல்லுவோம். நாளை தினம் ஆடி பௌர்ணமி காலையில் குளிச்சுட்டு வந்த உடனே இல்லாட்டி கண் விழித்த உடனே நீங்கள் சொல்லக்கூடிய நாமம் என்னான்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய குலதெய்வத்தினுடைய பெயரை நீங்கள் 3 முறை சொன்னாலே போதும். ஏன்னா குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய ஒரு நாள்னால் இந்த மாதிரி வரக்கூடிய அமாவாசை பௌர்ணமி நாட்கள். அதில் நம்ம முதல் வேலையாக ஃபஸ்ட்டு நம்மளோட குலசாமியை வந்து நம்ம மனசில் இப்படி நினச்சி அந்த பெயரை வந்து கூப்பிட்டு மனசார எங்கள் குடும்பத்தை நல்லபடியாக காப்பாற்றுப்பா, எங்கள் வம்சத்தை காப்பாற்று, நல்லபடியான பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து கொடு அப்படின்னு நீங்கள் வேண்டி பாருங்களேன். ஒவ்வொரு மாத பௌர்ணமியிலையும் நம்ம இப்படி செய்ய நிச்சயமாக எப்படி மலை மாதிரி இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கூட அப்போ ஃபுல்லாக அப்படியே கரைஞ்சு போகிறத நம்மளே கண்கூடாக பார்க்கலாம். அதனால் நாளைக்கு இந்த 2 விஷயத்தை நீங்கள் நாளைக்கு காலையில் மறக்காமல் பண்ணுங்கள். அடுத்தபடியாக நம்ம வாழ்க்கையில் ஒரு காரியங்கள் தடைப்பட்டுக்கிட்டே இருக்குமா, எங்களுக்கு நிறைய பரிகாரங்கள் பண்ணியிருக்கோம். ஏன்னா நம்முடைய சேனலே நம்ம நிறைய பதிவுகள், பூஜை முறைகள், தீப வழிபாடுகள்லாம் சொல்கிறோம். நிறைய சிலருக்கு எவ்வளவோ வழிபாடுகள் பண்ணிட்டும் சில கர்ம வினைகளால் நமக்கு வந்து டிலே ஆகிக்கிட்டே இருக்கும். ஆனாலும் நீங்கள் மனசை தளரவே விடாமல் நம்மளுடைய வழிபாடுகளை தொடர்ந்து செய்து வர அந்த கர்ம வினைகளுடைய அந்த தாக்கமானது குறைஞ்சு சீக்கிரமாக நமக்கு எல்லாமே கைகூடி வரும். ஏன்னா நேரம் காலம் நல்லா இருந்ததுன்னா எப்படிப்பட்ட ஒரு நடக்காத ஒரு விஷயங்கள் கூட அந்த இறை அருளாலே நடக்கும். நாளைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த ஆடி பௌர்ணமி நாளில் நீங்கள் வந்து உங்களுக்கு முடியும் அப்படிங்கிறவங்க பூஜை அறையில் நம்ம தீபம் ஏற்றி வழிபடுவோம் பார்த்தீங்களா, அப்போ உங்களால் வாய்ப்பு இருக்குன்னா 100 பாடல்கள் அபிராமி அந்தாதியில் இருக்குது. அந்த 100 பாடல்களையும் தாராளமாக நீங்கள் உட்காந்து படிக்கலாம். அப்படி உட்காந்தெல்லாம் இப்படி படிக்க முடியலமா அப்படிங்கிறவங்க நாளைக்கு பூஜை அறையில் நீங்கள் சொல்லக்கூடிய சக்தி வாய்ந்த பாடல் எண் 25. நம்ம மனசில் எந்த காரியத்தை நீங்கள் நினச்சி வேண்டுறீங்களோ அந்த நினைத்த காரியம் நினைத்தபடியே நமக்கு நடத்தி கொடுப்பதற்கான அற்புதமான பாடல். நாளைக்கு பூஜை அறையில் இந்த பாடலை 3 முறை நீங்கள் சொல்லி வழிபடுங்க. பின்னே திருந்துன் அடியாரை பேணி பிறப்பறுக்க முன்னே தவங்கள் முயன்று கொண்டேன் முதல் மூவருக்கும் அன்னை உலகுக்கு அபிராமி என்னும் அருமருந்தே என்னே இனியுனையான் மறவாமல் நின்று ஏத்துவனே. இந்த பாடலை நம்ம படிச்சுட்டு நம்ம அபிராமி அந்தாதியில் இருக்கக்கூடிய 101வது 100 பயன் பாடல். ஏன்னா நம்மளால் டெய்லி இப்படி வந்து 100 பாடல்களும் உட்காந்து பாடுறதுங்கிறது கஷ்டம். அதனால தான் அந்த 100 பாடல்களையும் நீங்கள் உச்சரித்த பலனை வந்து நமக்கு தரக்கூடியது தான் 101வது வரக்கூடிய நூல் பயன் பாடல். இந்த பாடலையும் நீங்கள் கூட சேர்ந்து மறக்காமல் படிக்கணும். அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த பாடல். ஆத்தாளை எங்கள் அபிராம வல்லியை அண்டம் எல்லாம் பூத்தாளை மாதுளம் பூ நிறத்தாளை புவி அடங்க காத்தாளை அங்குச பாசாங்குசமும் கரும்பும் அங்கே சேர்த்தாளை முக்கணியை தொழுவாருக்கு ஒரு தீங்கம் இல்லையே. இந்த 2 பாடல்களையும் நாளைக்கு உங்கள் வீட்டு பூஜை அறையாக இருக்கட்டும், இல்லாட்டி எங்கேயாச்சும் கோவிலுக்கு நீங்கள் போயிருக்கீங்கன்னா அந்த கோவிலில் மனசார நீங்கள் எந்த காரியத்துக்காக வேண்டிக்கிறீங்களோ அந்த வேண்டுதலை மனசில் சொல்லிவிட்டு அபிராமி அன்னையின் அந்த தெய்வத்தை வந்து நீங்கள் மனசில் நிறுத்தி இந்த பாடலை மட்டும் நீங்கள் படித்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு அடுத்த பௌர்ணமி வருவதற்குள்ளாகவே அதற்கான காரிய சித்தி கிடைக்கும். இந்த பாடலை நீங்கள் டெய்லி கூட நம்மளுடைய பூஜை அறையில் நீங்கள் பாராயணம் பண்ணலாம். நிச்சயமாக இந்த பாடல் வந்து உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையை உண்டாக்குங்க. அதனால் நாளைக்கு வரக்கூடிய சக்தி வாய்ந்த ஆடி பௌர்ணமி நாளை யாருமே தவறவிடாதீங்க. இந்த பதிவானது நிச்சயம் உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் அபிராமி தாயே போற்றி அப்படிங்கிற சக்தி வாய்ந்த நாமத்தை பதிவிடுங்க. இந்த பதிவு நீங்கள் பார்க்குறதோடு மட்டும் இல்லாமல் தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். நம்முடைய சேனலை நீங்கள் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஃபாலோ பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் வேறொரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.